ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதி ஒரு சிறு விளையாட்டுல முக்கியத்துவம் கொடுத்து கலந்து இருக்காங்க. இது எதனால ஆர்வம் எந்த ஆண்டு இல்லாம இந்த ஆண்டு இளைஞர்கள், அது குறிப்பா ராணிப்பேட்டை மாவட்டத்துல இது எதனால கலந்துனாங்க சார்? உதயநிதி ஸ்டாலின் சார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. ஆட்சியில் அமையார் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எல்லா துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தணும். அதில் நீங்க மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம. வணக்கம். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஞானசேகரன் சார் வந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்களை அழைத்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இந்த ஆண்டு வந்து விளையாட்டுல முக்கியத்துவம் கொடுத்து கலந்து இருக்காங்க. இது எதனால ஆர்வம் எந்த ஆண்டு இல்லாம இந்த ஆண்டு இளைஞர்கள், அது குறிப்பா ராணிப்பேட்டை மாவட்டத்துல இது எதனால கலந்துனாங்க சார்? சார் தமிழக முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்கு வந்து அதிக ஊக்கம் கொடுக்குறாங்க. தமிழக முதல்வர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சிறு விளையாட்டரங்களாம் ஒரு அறிவிப்பெல்லாம் வரக்கூடிய அசம்பிளில வந்து ஒரு எம்எல்ஏ தொகுதியும் ஒரு சிறு விளையாட்டரங்கம் வந்து முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்ப மேக்சிமம் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா மெயின் சிட்டில தான் இருக்கும். முதலமைச்சரோட நோக்கம் வந்து வில்லேஜ்ல இருக்க இளைஞர்களை கொண்டு வரணுங்கிறதுனால மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதி ஒரு சிறு விளையாட்டரங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல இருக்க இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இதை முழு நோக்கமே. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டுத்துறைக்கு சார் பொறுப்பேற்றோன்னா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ், 750, 500 ரூபீஸா வந்து கேஷ் பிரைஸாக இருந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சரா துணை முதல்வர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமே நம்ம பாத்தீங்கன்னா விளையாட்டு மேல வந்து மாணவர்கள் இன்னும் வந்து ஊக்கத்தை மேல கொண்டு வரணும், அதிகமான வீராங்கனை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், மட்டும் இளைஞர்களை கொண்டு வரணுங்கிற ஸ்கீம்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா முதல் பரிசாக பாத்தீங்கன்னா 3000 ரூபீஸ் கொடுத்தாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின்னருக்கு. செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ் கொடுத்தாங்க. தேர்ட் பிரைஸ் 1000 ரூபீஸ். இது எல்லா விளையாட்டுக்கும் ஆமா, தமிழக வரலாற்றில் முதல் முறையாக இதெல்லாம் இந்த ஸ்கீம்ல அறிவிப்பு கூட நம்ம சொல்லலாம் சார். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சார் தனிநபர் விளையாட்டு போட்டிக்கு. அதே இது செகண்ட் பிளேஸ் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75,000 ரூபீஸ் ஈவெண்ட் பண்றவங்களுக்கு. தேர்ட் பிரைஸ் பண்றவங்க 50,000 ரூபீஸ். இதே வந்து குழு விளையாட்டு போட்டியில வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,75,000 ரூபீஸ் ஃபார் ஹெட். ஒரு டீம்ல வந்து குழு விளையாட்டு போட்டியில 18 பேர் இருந்தாங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஹெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 75,000 ரூபீஸ் தரோம். அவங்க அக்கௌண்ட் பேமெண்ட் சார், யாரும் பேமெண்ட் துணை முதல்வர் பொறுப்பேற்று விளையாட்டுல இருந்து இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தனால நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இப்ப துணை முதலமைச்சரோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகள் பயனடைய வேண்டும். சூப்பர். அந்தந்த இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஆகிப்போச்சு. ஃபாரின்ல தான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வந்து படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற ஒரு எய்ம் வரும். நம்ம மாவட்டத்துல எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல எப்படின்னா, நீங்க வந்து விளையாட்டுல வந்து நீங்க முன்னோடியா நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கே இப்போ கேஷ் பிரைஸ் கொடுத்துருவாங்க சார். குறிப்பா ஒரு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, வேலூர் மாவட்டமா இருந்தது, இது பிரிச்சு இப்ப ராணிப்பேட்டை மாவட்டமா உதயமானோன்னு பாத்தீங்கன்னா தற்காலிகமா வந்து டிஎஸ்ஓ பணிதான் அமர்ந்தாங்க ராணிப்பேட்டில. நீங்க தான் நிரந்தரமா டிஎஸ்ஓ பதவியேற்றுறீங்க. இப்ப இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து ஆண்டாண்டு அதிகரிக்கிறாங்களா குறையிறாங்களா சார் இந்த விளையாட்டு துறையில? சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா விளையாட்டு வந்து நான் 2023 வந்து ஜாயின் பண்ணேன். நீங்க அதுல இது வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு. அப்ப நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மினிஸ்டர் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அமைச்சர் நம்ம லோக்கல் நம்ம மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநலத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம எந்த விளையாட்டு போட்டி எப்ப நடத்தி கூப்பிட்டாலும் சரி சார் இது வரைக்கும் உடனே வந்து தெரிவிச்சதே கிடையாது. உடனே வர வேலை நிகழ்ச்சி அமைச்சர் நம்ம அண்ணா சைக்கிள் ரேஸ் ஆகட்டும், அண்ணா மராத்தான் ஆகட்டும், முதலமைச்சருக்கு போய் தோக்கோவில் ஆகட்டும், பரிசல் குழு ஆகட்டும், அதே மாதிரி இப்ப ஹாக்கி வேர்ல்டு கப் டூர் வச்சு இதுக்கு நம்ம அமைச்சர் எந்த பணி இருந்தாலும் நம்ம போய் விளையாட்டு துறைக்குன்னு போய் அமைச்சரை போய் பார்த்தோம்னா உடனே அமைச்சர் வந்து எஸ் தான். ஆமா, எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறாங்க, உடனே அமைச்சர் வந்து கலந்துக்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த ஊர்ல எல்லாமே ஒரு சில ஈவெண்ட் மட்டும் பிரைஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அமைச்சரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்து எல்லா மாணவர்களையும் சந்தோஷப்படுத்தி விளையாட்டு துறைக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க நம்ம. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா வந்து 2023 25 ஆன்லைன் என்ட்ரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7th பொசிஷன் நம்ம மாவட்டத்துல இருந்தோம். ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாட்டுல வந்து ஆன்லைன் என்ட்ரில 7th பொசிஷன்ல இருந்தோம். திருப்பி
24ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 45,000 என்ட்ரி இருந்தோம். 45,000 சூப்பர் பண்ணிட்டாங்க. அது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து 4th பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இப்ப லாஸ்ட் இயர் முதலமைச்சர் கோப்பையில பாத்தீங்கன்னா ஆட்சியர் அம்மையார் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எல்லா துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தணும். அதனால நீங்க மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம பப்ளிக் செக்டர் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொன்னதுனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 85,000 என்ட்ரி சார். ராணிப்பேட்டை மாவட்டம் 85,000 எல்லா விளையாட்டு சூப்பருங்க. அதிகரித்தா இருக்கு. பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த 5 கேட்டகரியிலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் என்ட்ரி வந்து 85,000 என்ட்ரி ஆன்லைன் 85,000 என்ட்ரி. இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது கலந்துகிட்ட வீரர்கள் பார்த்தா 25,875 பேர் வந்து கலந்துட்டாங்க சார். கலந்துட்டதுல இதுல பிரைஸ் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா 2,250 பேர், 2,275 பேர் வந்து பிரைஸ் வின்னர் சார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சார். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அப்ப எல்லாருமே இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பே தான் பேமெண்ட் பண்ணோம். 3,000, 2,000, 1,000 சார். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2023 நம்ம வந்து மாவட்டம் வந்து ஸ்டேட்ல வந்து 10 மெடல் அடிச்சிருந்தோம். 22ல வந்து 8 மெடல் அடிச்சிருந்தோம் சார். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நேரம் நிறைய வேலைகள் இருக்கும். வேலைகளை விட்டுட்டு ஒரு கால் பண்ணோம். வந்து நம்ம ராணிப்பேட்டை இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் வழங்கினீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கும், மற்றும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்களுக்கும் நான் வந்து பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.